ஹாய் கைஸ், இது டே 6 ஆஃப் மை வெயிட் லாஸ் ஜர்னி. எந்திரிச்சோன்னே கிளம்பி ஜிம்முக்கு போயிட்டேன். ஒரு அவுட்ஃபிட் செக் போட்டு திரும்ப ஜிம்மில் போய் ரெஸ்ட் ரூமில் ஒரு அவுட்ஃபிட் செக் போட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் வந்து நான் ஓட்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ஓட்ஸ், ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ், அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் போட்டு அதை தான் நான் காலையிலக்கு சாப்பிட்டேன் கைஸ். இந்த ஒர்க்கு பாருங்கள். அது இன்றைக்கி எனக்கு ஒரு சம்பவம் ஆச்சு கைஸ். என்னோடய எக்ட்ரு ஆக்சுவலாக நான் போய் இப்போ தான் முட்டை ஒரு 30 வாங்கிட்டு வந்தேன் கைஸ். அந்த அக்கா வந்து எனக்கு 10 ரூபாய் லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து இப்போ மேட்ரு இல்லை கைஸ். நான் முட்டை வாங்கினோன்னா அந்த அக்கா எப்பயும் வேறு கடையில் தான் வாங்குவேன். இன்னைக்கு போனேன், நடக்க சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, வாங்கலாமேனு முட்டையை வாங்கினேன். அந்த அக்கா வந்து 10 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன். சூப்பர்னு இருந்துச்சு. அடுத்தம்மா அக்கா, நீ பாரும்மா குட்டி முட்டையாக இருந்தால் சொல்லு, பெரிய முட்டையாக எடுத்துறேன். ஆன்ட்டி வந்து ஹோல்சமாக பேசி என் ஹார்ட்டை தொட்டுட்டாங்க கைஸ். முன்னாடியெல்லாம் எதுக்கோ சந்தோஷமாகவே ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங் போகணும். இப்போல்லாம் முட்டை ட்ரே வாங்கினதுக்கும் முட்டை வாங்குறதுக்கும் எல்லாம் தான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் இந்த ஜிம் போனதுலேருந்து. நீங்களும் ஜிம் போனீங்கன்னா உங்களால் ரிலேட் பண்ண முடியும் கைஸ். இந்த பிங்க் ட்ரே தான் என் உயிரே கைஸ். அப்படி அழகாக இருக்குது பாருங்க, செக்ஸியாக. 24 எக்ஸ் இருக்குதுங்க கைஸ் இதில். ஆனால் என்கிட்ட இப்போ 30 எக்ஸ் இருக்குது. பரவாயில்ல, நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 முட்டை இல்லை 6 முட்டையை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். அந்த முட்டை வாங்கினாலே எப்படின்னே தெரியாது கைஸ். நான் முட்டையை வந்து கண்டிப்பாக உடைக்காமல் இருக்கவே மாட்டேன். அப்படி முட்டையெல்லாம் என் கைக்கு வந்து டம்மல் தெறிக்க விடுவேன். இப்போ வந்து நாங்கள் வந்து தூக்கிட்டு வரக்குள்ளேயே என் உயிரே போச்சு. ரோட்லேயே ஒரு இடத்துல தடுக்கிடுச்சு. அவ்வளோதான் போச்சுன்னு நினச்சேன். 30 முட்டையும் எப்படியோ காப்பாற்றிட்டேன். இப்போ வந்து இதை காப்பாற்றி நான் வந்து இதுலேயும் ஃப்ரிட்ஜ்லேயும் அடிக்கிட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய டாஸ்கே முடிஞ்ச மாதிரி கைஸ். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கைஸ்.